இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏற்கனவே யூனிட் 4ஓட ப்ராப்ளம் சால்விங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து செகண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னா அல்காரிதம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அல்காரிதம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது அல்காரிதம்னா என்ன? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம வந்து எந்த வேலை பார்த்தாலுமே அதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்ப்போம். கரெக்டாக? வி வில் டூ அஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு காஃபி போடணும் அப்படின்னா நான் அதை கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ காஃபி போடுறதுனா என்னென்ன ஸ்டெப் இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து யூ ஹாவ் டு டேக் த மில்க். கரெக்ட்? தென் பாயில் த மில்க். ஓகே, அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு ஆட் சுகர். அதுக்கப்புறம் ஆட் காஃபி பவுடர். ஓகே, தென் மிக்ஸ். தென் pour it in the drinking cup. Then you have to drink. ஓகே, ஸோ ஈவன் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது கூட, ஒரு காஃபி நீங்கள் குடிக்கணும்னா கூட யூ ஹாவ் டு டூ வித் த ஸ்டெப்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு பாலை நீங்கள் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா காஃபி பொடியும் போட்டுட்டு ஓகே அப்படியே குடிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி பாலை ஹீட் பண்ணாமையும் நம்மளால் காஃபி குடிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ எதுவுமே யூ நீட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான், கரெக்டான சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் ஓகே அந்த டாஸ்க்கை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண வைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் காஃபி போடணுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதான் யூ வில் கெட் அ குட் காஃபி, டேஸ்டி காஃபி. ஓகே, அதர்வைஸ் யூ வில் நாட் கெட். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீடட் டு அக்கம்ப்ளிஷ் த டாஸ்க். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் எனி டாஸ்க், ஓகே, இட் ஷுட் ஹாவ் அ ஸ்டார்ட் அண்ட் இட் ஷுட் ஹாவ் அ எண்ட். ஓகே, ஸோ நம்மளோட காஃபி இது எக்ஸாம்பிளில் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்மளோட தாட். ஓகே, இன்றைக்கி நம்ம காஃபி குடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மில்க் வாங்கணும் அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அதே மாதிரி வாட் வில் பி த எண்டிங் ஸ்டெப்? எண்டிங் ஸ்டெப் வந்து நம்ம காஃபி குடிக்கிறது தான் எண்டிங் ஸ்டெப். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட். ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஒரு நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அது வந்து நிறையா கூட இருக்கலாம். ஓகே, பட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு எண்டும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அல்காரிதம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது கூட ஒரு அல்காரிதம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஃபினட் பிகினிங் அண்ட் டெஃபினட் எண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப். இதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, கண்டிப்பாக ஒரு அல்காரிதம் இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் அப்படின்னாலுமே இட் ஷுட் ஹாவ் அ டெஃபினட் பிகினிங் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் ஹாவ் அ டெஃபினட் எண்ட். And in between you will have a steps. That may be any number of steps. Okay, but it will be finite. Finiteனா ஒன்றும் இல்லை சில்ட்ரன், ஜஸ்ட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இட் வில் கிவ் சம் ஐடியா அபவுட் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்ன்றது ஒன்றும் புதுசாக நீங்கள் பார்க்கல. ஓகே, நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற எல்லாமே அல்காரிதம் தான். ஓகேவா? இப்போது அல்காரிதம்னா ஒரு ஐடியா என்னன்னு கிடச்சிருச்சா? ஓகே, இப்போது ஒய் டு வி நீட் அல்காரிதம்? ஓகே, எதுக்காக நமக்கு வந்து அல்காரிதம் தேவை? ஓகே, த கம்ப்யூட்டர் ஃபாலோஸ் த ஸ்டெப்ஸ் ரிட்டன் இன் த ப்ரோக்ராம் கோட். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்விங்லே பார்த்துட்டோம். கரெக்டாக? த கம்ப்யூட்டர் ஆர் த ப்ரோக்ராமர் நீட்ஸ் த ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போது ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேவா, அதை கூட நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுத முடியாது. ஓகே, யூ வில் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஆஃப் கோடிங். ஓகே,
ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் ஃபாலோஸ் த ஸ்டெப் ரிட்டன் இன் த ப்ரோக்ராம் கோட். நம்ம என்ன ப்ரோக்ராம் கோட் எழுதுகிறோமோ அதை தான் கம்ப்யூட்டர் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ யாரோட பொறுப்பு அதை ஒழுங்காக எழுதுறது? ப்ரோக்ராமரோடது. கரெக்டாக? ஸோ ப்ரோக்ராமர் வந்து ஆல்வேஸ் தே வில் நாட் ஸ்டார்ட் ரைட்டிங் த ப்ரோக்ராம் இமீடியட்லி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து உடனே he will not start with the program coding. He will prepare a roadmap. Roadmap in the sense, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் அப்படின்னா, ஓகே, யூ ஆர் யூஸிங் அ மேப். கரெக்டாக? இட் வில் லீட் யூ டு த ப்ராப்பர் பாத் ஆர் வேர் யூ வாண்ட் டு கோ. அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமர் கோடிங் எழுதுகிறப்போ அவங்களுக்கு ஓகே என்னெல்லாம் நம்ம இன்புட் வாங்கணும், என்ன வந்து ப்ராசஸ்லாம் நடக்கணும், அப்போ தான் அந்த டிசையர்ட் அவுட்புட் வரும். அந்த மாதிரி தே நீட் டு ப்ரிப்பேர் அ ரோட் மேப். ஓகே, பிஃபோர் ரைட்டிங் த கோட். ஓகே, ஸோ இந்த ரோட் மேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ரோட் மேப் தான் நம்ம கம்ப்யூட்டரில் அல்காரிதம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எதுக்காக வந்து அல்காரிதம் தேவை? டு கிவ் அ ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அல்காரிதம் எழுதினா தான் ஈவன் த ப்ரோக்ராமர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஓகே, நீங்கள் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இன்க்ரீஸ் த ரிலையபிலிட்டி, அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அப்டைனிங் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் அ ப்ராப்பர் சொல்யூஷன் அண்ட் இட் வில் பி கரெக்ட். ஓகே, அண்ட் இட் வில் பி வெரி வெரி efficient in the sense ஈஸியாக அண்ட் கரெக்டான சொல்யூஷன் யூ வில் கெட். ஓகே, ஸோ இதனால தான் உங்களுக்கு அல்காரிதம் கண்டிப்பாக வேணும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த நீட்ஸ் ஆஃப் த அல்காரிதம். ஓகே, நெக்ஸ்ட் அல்காரிதம் சொல்கிறோமே. ஓகே, வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஒரு அல்காரிதம்னா அதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன். ஓகே, ப்ரிசிஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஓகே, த அல்காரிதம் அப்படின்றது இட் ஷுட் பி கிளியர்லி ஸ்டேட்டட் அண்ட் டிஃபைன்ட். ஓகே, நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்றதுக்காக நம்ம வாட்டுக்கு நார்மலாக பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டுருக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி கிளியர்லி கிவன் ஆஸ் அ ஸ்டெப். அதுதான் ப்ரெசிஷன் சொல்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிக்னஸ். யூனிக்னஸ் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி இன்புட் வில் ஹாவ் டெஃபினெட்லி அ யூனிக் அவுட்புட். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கரெக்டான இன்புட் கொடுத்து கரெக்டான அவுட்புட்டும் வர்றதுக்காக கரெக்டான கோடிங்கை எழுதணும். ஓகே, அதுக்கு நம்ம அல்காரிதமில் கரெக்டான ஸ்டெப்ஸ் எழுதணும். நம்ம அல்காரிதமில் ஸ்டெப்ஸ் கரெக்டாக எழுதினா தான் ஆட்டோமேட்டிக்காக கோடிங்லேயும் கரெக்டானதாக வரும். அதுதான் யூனிக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபைனைட்னஸ். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் எவ்ரி அல்காரிதம் ஷுட் ஹாவ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதாவது கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் இருந்தால் அதுக்கு எண்ட் இருக்கும். ஏன் எண்ட் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, கவுண்ட் இன் த சென்ஸ் அந்த ப்ரோக்ராம் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? ஓகே, ஒரு அவுட்புட் கொடுத்த பிறகு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். டிசையர்டு அவுட்புட் வந்த பிறகு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதுதான் ஒரு கரெக்டான கோடிங். ஓகே, ஸோ அந்த கரெக்டான கோடிங்க்கு you have to write a proper algorithm which will have finite number of steps. Okay, the next good characteristics of algorithm is input and output. Okay, so the algorithm should receive input and also
there should be step where it will also show the output. நீங்கள் அல்காரிதம் ஸ்டெப்ஸ் எழுதுகிறப்போ கண்டிப்பாக இன்புட்டுக்கும் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, யூசர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன இன்புட்லாம் வாங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் என்னென்ன அவுட்புட்லாம் வேணும் அப்படின்னும் நம்ம வந்து கரெக்டான ஸ்டெப்ஸ் போடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். தட் இஸ் precision, uniqueness, finiteness, input and output. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அல்காரிதமை நம்ம எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஓகே, வாட் ஆர் த வேஸ் யூ கேன் ரெப்ரசன்ட் திஸ் அல்காரிதம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ப்ரோக்ராமர் வில் அனலைஸ் த ப்ராப்ளம் and identify the logical step that need to be followed to reach the solution. இங்கே லாஜிக்கல் ஸ்டெப் அப்படின்றது என்னென்னா, நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணணும். இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வருமா, இல்லை அந்த இன்புட்டில் என்னென்ன நம்ம எக்ஸ்ட்ராவாக யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி த ப்ரோக்ராமர் வில் அனலைஸ் த ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் சால்விங்லே படித்தோம் இல்லையா, ஸ்டெப்ஸில் படிச்சிருக்கோம், அனலைசிங் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை தான் இங்கேயும் சொல்ல வராங்க. ஓகே, த ப்ரோக்ராமர் வில் ஃபஸ்ட் அனலைஸ் த ப்ராப்ளம், அதுக்கப்புறமா மெயினாக வந்து லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகே, அண்ட் ஹவு வில் யூ ரெப்ரசன்ட்? ஓகே, யூ கேன் ரெப்ரசன்ட் த அல்காரிதம் இன் 2 வே. 2 விதமாக நீங்கள் அல்காரிதமை ரெப்ரசன்ட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோ சார்ட். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் சூடோகோட். ஓகே, ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் சின்ன 6th 7thலாம் கூட சில பேர்லாம் இப்போ படிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ளோ சார்ட்டுன்றது இட்ஸ் அ டைக்ரமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த அல்காரிதம். நீங்கள் அல்காரிதமை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுகிறோன்றோம் இல்லையா. ஸோ எழுதுறதுக்கு பதிலாக இஃப் ஐ எம் கோயிங் டு ஷோ இட் இன் ஆஸ் அ பிக்சர் அப்படின்னா that will be a your flow chart. ஓகே, அதே மாதிரி சூடோ கோட் அப்படின்றது வாட் யூ ஹாவ் டு ரைட் இன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் எழுதுறது தான் சூடோ கோட். அதே வந்து நம்ம பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இட் வில் பி ஃப்ளோ சார்ட். Okay children, so these are the 2 ways you can represent an algorithm. Okay, so இது வந்து என்ன ஷோ பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, it will showcase the logic, flow of control, okay, during the execution of the program. So இந்த லாஜிக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். நீங்கள் வந்து யூசர் வந்து எந்த லாஜிக்கில் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணி, இப்போ நம்ம காஃபி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்து நான் வந்து யாருக்காவது காஃபி போட்டு தரேன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னோடது என்னவாக இருக்கும்னா, ஐ வில் ஆஸ்க் தெம் வெதர் யூ நீட் அ மில்க் காஃபி ஆர் பிளாக் காஃபி. கரெக்டாக, இப்போ நான் அதை கேட்காமையே நான் வாட்டுக்கு போய் மில்க் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அப்போது அவங்க வந்து ஐயோ நான் வந்து மில்க் காஃபி குடிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ இந்த என்னாச்சு, இந்த ப்ரோக்ராம் கோடிங் இப்போ தப்பாக போயிடுச்சு. கரெக்டாக. ரீசன் என்ன? ஐ ஹாவ் நாட் அனலைஸ் த ப்ராப்ளம் ப்ராப்பர்லி, ஐ ஹாவ் நாட் திங்க் லாஜிக்கலி. கரெக்டாக, நான் வந்து ஒழுங்காக திங்க் பண்ணி ஒழுங்கான கொஷின் கேட்கல. அதுதான் தப்புக்கான காரணம். ஓகே, ஸோ ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கும்னா, ஓகே, கரெக்டாக வந்து லாஜிக்கை ஷோகேஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும்? ஐ வில் ஆஸ்க். ஓகே, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. டூ யூ நீட் பிளாக் காஃபி ஆர் மில்க் காஃபி? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டிஃபர் ஆகும். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்துலேயுமே தேவை இது. ஃப்ளோ சார்ட்னாலும் சரி, சூடோ கோட்னாலும் சரி, திஸ் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம். ஓகே,
So visual representation repo, you will see these symbols. Okay, you will able to see few symbols. Okay, so the first is this symbol. Okay, so this symbol is nothing but start and end. Okay, so start endன்றப்போ இந்த சிம்பிள் வந்து என்ன ஷோகேஸ் பண்ணுன்னா, ஓகே, ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒரு அல்காரிதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் இது எதுக்கு முடிச்சிட்டோன்னா தெரியாதா அப்படின்னு. நம்ம முன்னாடி தான் படித்தோம். அல்காரிதம்னா நம்ம என்னென்னு படித்தோம்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதாவது ஸ்டார்டிங் இருக்கணும், எண்டிங் இருக்கணும். நம்ம படித்தோம் இல்லையா இப்போ தான். ஓகே, ஸோ அதனால தான் திஸ் சிம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த சிம்பிள் வச்சு தான் ஒரு ப்ரோக்ராமோட, அதர்வைஸ் ஒரு அல்காரிதமோட ஸ்டார்ட் தெரியும், அதே மாதிரி ஓகே முடிஞ்சிருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் டெர்மினேட்டர். ஓகே, ஏன் வந்து இதை டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் லைக் அ எண்டிங். Okay, so that's why we will call this as terminator also. Okay, and now the next is process. This is process. Okay, so என்னெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோமோ, ஓகே, இப்போ நம்ம வந்து காஃபி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மில்கை பாயில் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் தான். கரெக்டாக டேக் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அ ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் இன்சைட் திஸ் ப்ராசஸ் பாக்ஸ். Okay, and we will call this also as a action symbol. Okay, so we will call this as a action symbol. Okay children, the next comes the decision. Okay, so இதுதான் வந்து decision. Okay children, so next பார்த்தீங்கன்னா decision அப்படின்றது it's nothing but you are going to take a decision in the algorithm. இப்போ நான் வந்து நம்மளோட காஃபி எக்ஸாம்பிளில் I told you, right, I will ask the user whether you need milk coffee or black coffee. Okay, so இது வந்து ஒரு decision. கரெக்டா? ஓகே, அதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரி the steps will differ. If the user need milk coffee, the steps will be totally different. Okay, same way if the user need black coffee, the decision or the flow of steps will be different. Okay, so here you are going to decide. Okay, so at that time you will be using this decision box. Okay children, அதே மாதிரி தான் இப்போ sugar அப்படின்றப்போ, see, one of them will add sugar, some of them will not have sugar. Okay, so in that three you will have a decision. Okay, so this decision box is very very useful for asking yes or no or true or false questions. Okay children, the next is input output. Okay, so I already told you, okay, a good algorithm will contain input and output. கரெக்டா? அல்காரிதம் அப்படின்னாலே கண்டிப்பாக இன்புட்டும் இருக்கும் அவுட்புட்டும் இருக்கும். ஸோ this box is used for input and both output. Okay children, the next is arrow. Okay, so this is very very important thing. இந்த arrow தான் it will tell you what is the flow of step. Okay, இப்போது இந்த சிம்பிள் எல்லாம் தனித்தனியாக வரைஞ்சி அது உள்ளே எழுதிட்டோன்னா, ஓகே, ஸோ அது எதுவுமே அதில் புரியாது. ஓகே, நம்மளுக்கு வந்து தெரியணும் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படின்னு. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளோ, ஃபார் தேட் ஒன்லி திஸ் ஆரோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Okay children, so these are the flowchart symbol. Okay, now we will see a small example which is given in your book. Okay, draw a flowchart to solve the problem of a
non-functioning light bulb. Okay, so as usual I already told you, எப்பயுமே வந்து flow chartனா you will have start, okay, and also stop. கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணோடனே we will have a decision, that is the bulb switched on. முதல்ல நம்ம பல்போட ஸ்விட்சை ஆன் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் நம்ம கேட்குறப்போவே யூ வில் ஹாவ் போத் எஸ் நோ. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ கண்டிப்பாக அதில் வந்து எஸ்ஸும் இருக்கலாம் நோவும் இருக்கலாம். ஓகே, ஸோ எஸ்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இஃப் த கொஸ்டின் ஆஸ்ட் அண்ட் த ஆன்சர் இஸ் நோ, தென் யூ வில் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போது என்ன கொஸ்டின்? இஸ் த பல்ப் ஸ்விட்ச் ஆன்? நோ அப்படின்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணலை அப்படின்னா வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸ்விட்ச் ஆன். ஓகேவா? பல்ப் வந்து ஸ்விட்சே ஆன் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்ட பிறகு எகெயின் யூ ஹாவ் டு செக் வெதர் பல்ப் இஸ் ஆன் ஆர் நாட், எஸ் ஆர் நோ. பல்ப் ஆன்னா அப்போ நம்மளோட டாஸ்கே முடிஞ்சிருச்சு, ஏன்னா அது ரிப்பேரே ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலான்னா எண்ட் பண்ணிடலாம். ஓகே, பட் இஃப் இட் இஸ் நாட் ஆன், ஓகே, நம்ம வந்து ஸ்விட்சு போட்டும் பல்ப் ஆன் ஆகலை அப்படின்னா இஸ் இட் பர்ன்ட் அவுட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்கணும்னா இஸ் இட் பர்ன்ட் அவுட்? ஓகே, அப்போது டெசிஷன், அதாவது கொஸ்டின் வரப்போவே யூ வில் ஹாவ் போத் எஸ் ஆர் நோ. கரெக்டா? ஸோ இஃப் எஸ் அப்படின்னா what will you do? Just you have to replace the bulb, then the process will end. Okay, if not, ஒருவேளை burnt அவுட்டும் ஆகலை அப்படின்னா you have to call the electrician. Okay, then it will get stopped. Okay children, so நம்ம வந்து கொஸ்டின் படித்தோன்னே ஓகே என்ன ஒரு பல்பு தானே, எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம், ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் அதில் எவ்வளோ லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன். ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ ஹாவ் டு திங்க். அதில் ஒரு எல்லா விதத்துலேயுமே நீங்கள் யோசிக்கணும். யோசித்து அதில் என்னென்ன கொஸ்டின் வரும்னு நீங்கள் திங்க் பண்ணி யூ ஹாவ் டு டூ லைக் திஸ். ஓகே, இப்போ ஃப்ளோ சார்ட்னால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடோ கோட். ஓகே, சூடோ கோட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூடோ கோட் அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே எழுதுறது தான் சூடோ கோட். ஓகேவா? எப்படின்னா வந்துட்டு ஒரு நம்ம எப்படி நார்மலாக இங்கிலீஷ் எழுதுவோம் அந்த மாதிரியே எழுதுறது தான் சூடோ கோட். ஓகேவா? பட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் அ கம்ப்யூட்டர் மஸ்ட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமருக்கு இந்த சூடோ கோடை படித்தா கரெக்டாக தெரிஞ்சிடும் எப்படி வந்து கரெக்டான கோடிங் எழுதணும் டிசையர்டு அவுட்புட்டுக்கு அப்படின்னு. ஓகேவா? நோ ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரைட்டிங். ஸோ இந்த சூடோ கோடை எழுதுறதுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் என்ன இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக அந்த லாஜிக்கல் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, கரெக்டான இன்புட் வாங்கணும், டிசையர்ட் அவுட்புட் வாங்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். ஃப்ளோ சார்ட்னால் நம்ம வரைகிறோம், அதையே நம்ம எழுதணும்னா அதுதான் சூடோ கோட். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் ஃபார் ரைட்டிங் சூடோ கோட். ஸோ இந்த சூடோ கோடில் நம்ம என்னென்னலாம் முக்கியமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்புட். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு நான் சூடோ கோடை எழுதுகிறேன் அப்படின்னா ஓகே, வாட் வில் பி மை ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்புட் நம்பர் 1 நம்பர் 2. அப்போது அதை பார்த்தோன்னே ப்ரோக்ராமருக்கு என்ன புரியும்? ஓகே, அப்போனா நான் வந்து அவங்க எழுத போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்புட்டுக்கு என்ன சின்டாக்ஸோ அதை யூஸ் பண்ணி இன்புட் எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போது அடுத்து வந்து கம்ப்யூட். ஓகே, ஸோ கம்ப்யூட்டில் வந்து
என்ன போடுவாங்க? ஓகே, கம்ப்யூட் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு நம்ம அல்காரிதம் எழுதுகிறோம். அப்போது ப்ரோக்ராமருக்கு என்ன தெரியும்? ஓகே, இந்த இடத்துல இந்த நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் எழுதணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் த சூடோ கோட். ஓகே, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டட் பை த ப்ரோக்ராமர் ஈஸிலி. அதே மாதிரி பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் அவுட்புட்டுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டும் அதே மாதிரி தான். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எழுதணும் அப்படின்னா சில்ட்ரன் இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்டு மாதிரி. ஓகே, விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் சூடோ கோட். அந்த மாதிரி இஃப் எல்ஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன் பாக்ஸு, இந்த கண்டிஷன் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வர இடத்துலலாம் யூ வில் பி யூஸிங் திஸ் இஃப் எல்ஸ். ஓகே, சேம் வே வைல். ஓகே, ஸோ இது வந்து லூப்பிங் அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதிலே தான். இப்போ இங்கே நம்ம எஸ் அப்படின்னா ஓகே, இப்போ நம்மளோட காஃபி எக்ஸாம்பிளுக்கு எப்படி எழுதுவீங்க? இஃப் சுகர் நீடட். ஓகே, எஸ் அப்படின்னா ஆட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். நோ. ஓகே, தென் ஆட் காஃபி powder. Okay, so it will change like that. Okay children, so these are the keywords. Now we will see one example, that is write an algorithm to calculate area and perimeter of a rectangle. Okay, இது வந்து நம்ம ரெண்டுமே ஃப்ளோ சார்ட்டும் இருக்குது, சூடோ கோடும் இருக்குது. ஓகேவா? ஸோ பெரிமீட்டரோ ஏரியாவோ ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரியும் என்னென்ன இன்புட் நம்ம வாங்கணும், லென்த்தும் பிரெத்தும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராசஸ் என்னென்னா இன்புட் லென்த், இன்புட் பிரெத். அதை முதல்ல நம்ம ரெண்டு தான் வாங்கிப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத், பெரிமீட்டர்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. கரெக்டாக? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்ப்யூட் ஏரியா ஈக்குவல் டு, அப்புறமா கம்ப்யூட் பண்ண பிறகு யூ ஹாவ் டு ஷோ த அவுட்புட் டு த யூசர். கரெக்டாக? அதனால தான் இங்கே பிரிண்ட் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பெரிமீட்டருக்கு கம்ப்யூட் பெரிமீட்டர், பிரிண்ட் பெரிமீட்டர். த சேம் திங் இஸ் ஷோன் இன் த ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்புட் வந்து இன்புட் பாக்ஸில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ராசஸ். ஓகே, ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், பிரிண்ட் ஏரியா, அடுத்து அதேமாதிரி பெரிமீட்டர், பிரிண்ட் பெரிமீட்டர், end. I hope now you got one idea. Correct children? Okay, so the last thing we are going to discuss is benefits of the pseudocode. இந்த pseudocode யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, helps in representing the basic functionality of the intended program. It will show you what is the basic functionality. இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ண ஒரு கோடிங் எழுதுறீங்களா, இல்லை லாஜிக்கலான ஒரு கோடிங் எழுதுறீங்களா, அந்த கோடிங் எதை பற்றினது அப்படின்ற ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, பேசிக்காக ஒரு கோடிங்னா அதில் பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ ஒரு ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன்னா அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? எந்த டேட்டு, எந்த வந்து டைமு. கரெக்ட் சில்ட்ரன்? இந்த மாதிரி பேசிக்கானது நமக்கு தெரிஞ்சிடும் அல்காரிதம் எழுதுகிறப்போவே. நெக்ஸ்ட் இஸ் சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் லீவிங் அவுட் எனி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் அல்காரிதம் எழுதிட்டு சூடோ கோடை எழுதிட்ட பிறகு யூ வில் செக் மெனி டைம்ஸ் அண்ட் யூ வில் செக் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் எனி மிஸ்டேக். ஓகே, அதனால் நீங்கள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பையும் யூ வில் நாட் லீவ் இட். ஓகே, non-programmer will feel easy to confirm the proposed implementation. As I already told you, இந்த சூடோ கோடையோ இல்லை ஈவன் ஃப்ளோ சார்ட், பட் சூடோ கோடு பார்க்குறப்போ ஈஸியாக எந்த ப்ரோக்ராமருக்கும் இல்லை நான் ப்ரோக்ராமர் கூட புரியும். ஏன்னா நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் தானே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக இது வந்து புரியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சூடோ கோட். ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம்.
ஓகே, அல்காரிதம்னா என்ன, அது ஏன் தேவைப்படுது, வாட் ஆர் த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம், அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த அல்காரிதம். ஓகே, அதில் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டும் பார்த்தோம், சூடோ கோட் பார்த்தோம். ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு பிக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன், சூடோ கோட் வந்து நம்ம நார்மலாக எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதுறது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.